காற்றுல பறக்கிற பட்டாம்பூச்சியை பார்த்துருப்பீங்க, கடலில் மிதக்கிற பட்டாம்பூச்சியை பார்த்துருக்கீங்களா? சீ பட்டர்ஃப்ளை. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நத்த மாதிரி இல்லை, ஆனால் இது ஒரு நத்தை ஸ்பீசிஸை சேர்ந்த உயிரினம். இதோட உடம்பே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் மாதிரி இருக்கும். நத்தைனா ஓடு இருக்கணும்ல, இதுக்கும் ஓடு இருக்குது, ஆனால் அது மெலிசாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பெருசாக தெரியாது. பொதுவாக நத்தைங்க அதோட ஓடை ஒரு தற்காப்பு அரணாக பயன்படுத்திக்கும். ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கும். ஆனால் இங்கே சீ பட்டர்ஃப்ளைக்கு அதோட ஓடு தான் ஆபத்தே. பூமியில் ஏற்படுற பொல்யூஷன்னால் காற்றுல CO2 லெவல் அதிகமாகுது. இதை கடல் தண்ணி அப்சர்வ் பண்ணும். சீ பட்டர்ஃப்ளையோட ஷெல்லில் கால்சியம் கார்போனேட்ன்ற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது கடலில் கலந்துருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி சீ பட்டர்ஃப்ளையோட ஷெல்லை அரிக்க ஆரம்பிச்சிடும். டைம் ஆக ஆக ஷெல் அதிகமாக டிசால்வ் ஆகி சீ பட்டர்ஃப்ளையை ரொம்ப வீக் ஆக்கிடும். அதனால் இது ப்ரெடேட்டருக்கு ஈஸியான ப்ரேவாயிடும். இதனாலே இதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக குறைஞ்சிட்ருக்கு. காற்றுல CO2 அதிகமாகிறதுக்கு காரணம் வெளில நாம் ஏற்படுத்துகிற பொல்யூஷன் தான். ஸோ இதோட அழிவுக்கு இன்டெரக்டாக நாம் தான் காரணம்.